கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு அன்னை தமிழக மக்களுக்கு என் பணிவான கருத்தை வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். தமிழ்நாட்டில் இப்போது நேற்று மாலையிலிருந்து ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சாராத கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறது தாவேக அரசு. இதற்கு முன்பாக தனக்கு ஜாதகத்தை கணித்து கூறும் ராதன் பண்டிட் அவர்களை தனது அரசியல் ஆலோசகராக தாவேக அரசு நியமனம் செய்து, அதற்கு பிறகு கடும் விமர்சனங்கள் எழுந்ததற்கு பிறகு ராதன் பண்டிட்டனுடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டது. ஒருவேளை எல்லோரும் ஜாதகத்தையும் கணிக்கிற ராதன் பண்டிட் தன்னுடைய ஜாதகத்தை சரியாக கணிக்க தவறினாரோ என்னவோ, கடும் கண்டனங்கள் அதற்கு வெளியானதற்கு பின்பாக ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தன்னுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களையும் தன்னுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் அதிகாரப்பூர்வமான பவர் சென்டராக தன்னுடைய ஆலோசகர்களாக உதவியாளராக அவர்கள் இருப்பார்கள். என்னுடைய அட்மின் என்று ஜெகதீஷ் பழனிசாமியை மேனேஜர் என்று அவர் சார் என்று மரியாதையாக பொது இடங்களிலே அழைப்பதை பார்க்கிற போது அதிகாரப்பூர்வமான பவர் சென்டராக அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இதுல நியமனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிகிறது, தெரிகிறது. ஆனால் அதே வேளையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துவிட்டால் ஏதோ தமிழ்நாடே தனது அப்பன் வீட்டு சொத்தாகவும் தாத்தா வீட்டு சொத்தாகவும் வந்து விடுகிறதோ என்று நினைக்கிறாரோ மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். 5 ஆண்டுகளுக்குத்தான் மக்கள், அதுவும் நீங்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டு இப்படி தமிழகத்தினுடைய உரிமையை காக்கிற 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை காக்கிற டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்கிற பெருமை வாய்ந்த இந்த பதவியை ஏதோ சினிமா படத்திலே தன்னோடு பழகியவர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு முக்கிய ரோல் தருவதை போல, முக்கிய கதாபாத்திரம் வழங்குவதை போல 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஒரு தமிழர் கிடைக்கவில்லையா நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு? தமிழ்நாட்டின் உரிமையை டெல்லியிலே நிலைநாட்டிட கர்நாடகாவை சேர்ந்த பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணாவை நியமித்திருக்கிற அந்த அரசு உத்தரவு. ஆனால் ஒன்று புரிகிறது, தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள், தான் படத்தில் நடிப்பவருக்கு மேனேஜராக இருந்தவர்கள், தனக்காக இருந்த நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள், ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ராதன் பண்டிட், வெங்கட் நாராயணா, இப்படி எல்லோருக்கும் அரசு பதவி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமாகவும் உறவுக்கு இலக்கணமாகவும் இருக்கின்ற பிரபல திரைப்பட கதாநாயகியாக இருக்கிற திரிஷா கூட துணை முதல்வராக விரைவில் அறிவிப்பு வெளிவரலாம். ஏனால் ஜனநாயகத்திலே எதுவும் நடக்கலாம். ஏனால் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமானவர். எல்லோருக்கும் அரசு பதவி வழங்குற போது நட்புக்கும் உறவுக்கும் இலக்கணமாக இருக்கிற திரைப்பட கதாநாயகியாக நாடறிந்த மேடம் திரிஷா அவர்களை துணை முதல்வராக அறிவிக்க மாண்புமிகு முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பை விடலாம் என்கிற அதிர்ச்சியிலே உரைத்து போயிருக்கிறது அன்னை தமிழகம். மொத்தத்திலே விஜய் உடல்மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.